ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி பாண்டியன் ஸ்டோர்ஸில் இந்த எபிசோடை பார்க்கலாம். வீட்டுக்கு வெளியில் செந்தில்கிட்ட சொல்கிற மாதிரி பாண்டியன் பழனிக்கு சாயந்தரமாக பொண்ணு பார்க்க போகிறதுக்கு தேவையான பொருளை எல்லாம் வாங்கி கொடுன்ட்டு ரொம்ப பெருமையாக பாண்டியன் சொல்லிட்டு போகிறாரு. இதையெல்லாம் ராஜியோட அப்பாவும் சித்தப்பாவும் கேட்டுகிட்டு இருக்காங்க. இதில் ராஜையும் சித்தப்பா கோபப்பட்டு பாண்டியன்ட்ட சண்டைக்கு போக முயற்சிக்க, ராஜியோட அப்பா நீ இப்படி சண்டைக்கு வரணும்னு தான் அவன் இப்படி பேசுகிறான், நீ வான்னே வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. அடுத்து பழனி தன்னோட அண்ணன்களை பார்க்க வர்றாரு. யார் அவன் எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது? நீ நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம பிஸ்னஸை பார்த்துக்க, நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. இல்லை, நான் என்னுடைய அக்கா விட்டு வரமாட்டேன்னு சொல்கிறாரு பழனி. சரி, நான் உனக்கு கேட்குறேன், நீ பதில் சொல்லு. நாளைக்கு அவன் சொத்தை பிரித்து தன்னோட பிள்ளைங்களுக்கு தான் கொடுப்பான், உனக்கும் அந்த சொத்துல பங்கு கொடுப்பானான்னு ராஜியோட அப்பா பாயிண்ட்டாக கேட்குறாரு. அதுக்கு பழனி, எனக்கு ஏன் மச்சான் சொத்துல பங்கு கொடுக்கணும், அவரோட பிள்ளைங்களுக்கு தான் அவர் கொடுப்பாருன்னு பழனி எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் அழகாக சொல்கிறாரு. இதை கேட்ட ராஜோட சித்தப்பா, என்ன இருந்தாலும் நாங்கள் தான் உனக்கு சொத்துல பங்கு கொடுக்கணும்னு சொல்ல, எனக்கு உங்கள் சொத்தே வேணாம், எனக்கு யார் சொத்தும் வேணாம், நான் இப்போ இருக்கிற இடத்துலையே சந்தோஷமாக இருந்துட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பழனி அங்கேருந்து போயிடுறாரு. இதை பார்த்த ராஜோட சித்தப்பா, அத்தா பாத்தியா எப்படி சொல்லிட்டு போகிறான்னு கேட்க, அதுக்கு பழனியோட அம்மா, டேய் அவன் கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருக்கட்டும், உங்கள் கௌரவத்துக்காக அவனை தனிமரமாக ஆக்காதீங்கன்னு நச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறாங்க. கோமதி வீட்டுக்குள்ளே பழனி வந்ததும், ஏண்டா அவனுங்க கூப்பிட்டானுங்க அவனையா அப்படின்னு கேட்குறாங்க. மச்சான் வெளியே போகும்போதே எனக்கு பொண்ணு பார்க்க போகிறத பற்றி சொல்லி அண்ணன்களை வெறுப்பேற்றிட்டு போயிருக்காரு, அதை பற்றி விசாரிக்கத்தான் வர சொல்லியிருக்கானுங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இருக்கும்போது மச்சான் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு வழக்கமாக பாடுற பாட்டை பாடி என்னை அனுப்பி விட்டானுங்க அப்படின்னு ரொம்ப வருத்தமாக சொல்கிறாரு. நீ இங்கே வந்துடு, நாங்கள் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறோன்னு சொன்னாங்க. நான் முடியாது, என்னுடைய அக்கா தன்னோட பிள்ளை மாதிரி தான் என்னை வளர்த்துச்சு, அதனால் நான் இங்கே தான் இருப்பேன்னு கராராக சொல்லிட்டு வந்துட்டேன்னு பழனி சொல்கிறாரு. இதை கேட்ட கோமதி அப்படியே நெகிழ்ந்து போயிடுறாங்க.